இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, விரைப்புத்தன்மை குறைபாடு உள்ள ஆண்கள் இந்த பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. மேலும் இது போல ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், குழந்தைகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ் இது போன பல விஷயங்கள் நம்ம வீடியோக்களா போட்டு எல்லாமே தனித்தனியா பிளேலிஸ்டாவே பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்ல ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள தகவல் இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே சிவப்பு நிறம் கொண்ட பழங்கள் அனைத்துமே எண்ணற்ற பயன்களை தன்னுள் ஒளித்து வைத்திருக்கிறது. அதிலும் மாதுளை என்றால் முத்துக்களின் ராணி என்கிற சிவப்பு பட்டாளத்துடனே இருக்கும். எண்ணில் அடங்காத நன்மைகள் இந்த மாதுளையில் உள்ளது. மாதுளையை தினமும் சாப்பிட்டால் பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மாதுளையை சாப்பிடக்கூடிய நேரமும் சாப்பிடக்கூடிய விதமும் மிக முக்கியம். வெறும் மாதுளையை சாப்பிடுவதை விட வேறு சில உணவுப் பொருட்களோடு சேர்த்து சில குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டால் அதன் பலம் பல மடங்கு அதிகரிக்கும் என அண்மையில் ஆய்வுகள் கூறியுள்ளன. அது எப்படி சாத்தியமாகும் என்பதை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். மற்ற பல வகைகளை காட்டிலும் சிவப்பு நிற பழங்கள் ஏராளமான நன்மைகளை கொண்டுள்ளது. தினமும் சிவப்பு நிற பழங்களை சாப்பிட்டு வந்தால் நோய்கள் உங்களை அண்டாது. குறிப்பாக மாதுளை இவற்றில் தனித்துவம் பெற்றது. இதன் ஒவ்வொரு சிவப்பு முத்துகளிலும் விதவிதமான பயன்களும் உள்ளன. ஒவ்வொரு பழத்திற்கும் ஒரு தனித்தன்மை உள்ளது. அதே போன்று பழங்களை சாப்பிடக்கூடிய நேரமும் மாறுபடும். பொதுவாகவே காலையில் பழங்களை சாப்பிடுவது மிகச் சிறந்தது. இது மற்ற நேரங்களை காட்டிலும் மிக எளிமையாக செரிக்க வைத்து அவற்றின் பலங்களை முழுமையாக கிடைக்கும்படி செய்கிறது. இது மாதுளைக்கு எப்படி என்பதை நான் கடைசியில் சொல்கிறேன். பொதுவாக எந்த பழத்தையும் தூங்குவதற்கு முன்பு சாப்பிடுவது நல்லதல்ல. ஏனென்றால் பழங்களை சர்க்கரை அளவு அதிகமாக கொண்டது. எனவே இரவில் சாப்பிட்டால் இவை இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிப்பதோடு தூக்கமின்மை, செரிமான கோளாறையும் ஏற்படுத்தும். இது மாதுளைக்கு சற்று அதிகமாகவே பொருந்தும். இப்போ ஆண்களுடைய நன்மைகளை பற்றி சொல்றேன். மாதுளை பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிட்டால் இயற்கை வயராவாக செயல்படும். அத்துடன் ஆண்களுக்கு உண்டாகும் பிறப்புறுப்பு புற்றுநோயிலிருந்து காத்துவிடும். மேலும் விருப்புத்தன்மையும் குணப்படுத்தும். இதற்கு தேவையானவை 3 கேரட் எடுத்துக்கோங்க, 1 ஆப்பிள் எடுத்துக்கோங்க, 1 மாதுளை எடுத்துக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், தனியான ஒரு மாதுளை பழத்தை சாப்பிட்றதை விட வேறு சில பழங்களோடு சேர்த்து சாப்பிட்டால் உங்களுக்கு பலன்கள், அதாவது அதோடைய நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த 3 பழமும். கேரட் 3, ஆப்பிள் 1, மாதுளை 1. ஸோ என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்கள் தனித்தனியாகவே எல்லாத்தையுமே ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3யுமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி குடிங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காலை உணவாக தான் எடுத்துக்கணும். அதுவும் குறிப்பாக காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்பாக நீங்கள் சாப்பிடணும். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான சம்பவங்கள் விஷயமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த ஆரோக்கியமான பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.